ஷே பிரமா ஏப்பா பிரமா பேசுகிறான் ஜனி சரி. இந்த அரசியல்வாதி களவு கேஸு போட்டாருப்பா. களவு கேஸு கிரிமினலில் கொடுக்கணும்லப்பா. களவு கேஸுன்னு என்ன தெரியுமா? வெளிநாட்டில் என்ன தான் 2 குண்டை கோழி குண்டு அறுத்து விட்ருவான், துப்பாக்கி அறுத்து விட்ருவான். சரி சிரிக்கா நல்லா கேட்டுக்கோ. வெளிநாட்டில் என்ன செய்தான்? தலையை துண்டை எடுத்துருந்தான். களவு கேஸ் கலாங்கானா வெளிநாடு எல்லா நாடும் அந்த களவு கேஸு இப்போ போட்டிருக்காரு. பூமியில் பூரா கலாண்டு எழுதியிருக்கான், கலாண்டு பண்ணியிருக்கான், கலாண்டு பேப்பரை விட்டு பாழாக்கியிருக்கான். எழுத்தில் பூரா அனைத்து அரசியல்வாதி கவர்மெண்ட் வழக்கம் அனைத்தும் எழுதி பூரா கலாண்டு எழுதியிருக்கான். இதுக்கு சட்டப்படியாக கிரிமினல் கேஸு நீதிமான் கைலாசத்தில் கணக்கு எழுதிட்டார். எல்லாமே களவு கேஸ், கலாண்ட கேஸ். ஏன்னா பத்திரத்தை போட்டிருக்கான்ல, கலாண்டு தான் எழுதியிருக்கான். இது கலாணித்தனம் தானே. முல்லை மாதிரி முடிச்சு வைக்க நீதிமன்ற கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் கலாண்டு தானே எழுதியிருக்கான். அந்த களவு கேஸு இப்போ போடுறாரு. இது பூராமே அந்த அந்த 3 சட்டத்தில் உள்ளே போட்டு முடிச்சிருவார். களை எடுத்துருவார். கவலைப்படாதீப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லா கேஸையும் குறைச்சிடுவார். இப்போ களவு கேஸு போடுறாரு. களவு கேஸு போட்டாச்சுன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். 3/4 சத்தியம் போட்டாச்சுப்பா. கைலாசத்தில் பூரா எழுதியிருக்கான்ல, கலாண்டு எழுதியிருக்கான்லப்பா. இதிலேருந்தே போடுவார். இதிலேருந்தே போட்டு தமிழ்நாடு முழுவதும் அலைச்சி எடுத்து போடுவார். பூரா நச்சு எடுத்து போடுவார். 3/4 சத்தியப்பா.